தமிழகத்தில் மே 25ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அம்மாநிலத்தின் ஜல்விகர் பகுதியில் உள்ள தமிழ் மக்களின் கோரிக்கைகள் குறித்து நமது செய்தியாளர் வசந்தி நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். 7 மக்களவை தொகுதி கொண்ட டெல்லிக்கு ஒரே கட்டமாக வருகிற 25ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறது. இன்னும் ஓரிரு நாட்களில் தேர்தலை சந்திக்கக்கூடிய டெல்லி களமானது மிகவும் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பல்வேறு விமர்சனங்கள், தேர்தல் வியூகங்கள், பிரச்சாரங்கள் அப்படின்னு ஒரு கட்டம் சென்றிருக்கக்கூடிய சூழல்ல இங்க இருக்கக்கூடிய தலைவர்களை, வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாக்காளர்கள் அவங்க மனதில் என்ன இருக்கு, அவங்களோட குறைகள் என்ன, அவர்கள் யாரை தேர்ந்தெடுக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களுக்கான கேள்விகளுக்காக நம்ம களத்திற்கு வந்திருக்கிறோம். குறிப்பாக டெல்லியை பொறுத்தவரைக்கும் ஒரு வித்தியாசமான களத்தை நம்ம பார்க்க முடியும். இங்கே கடந்த 2 வருடம், அதாவது 2014-19 பாஜக 7 இடங்களில் வெற்றி கொடுத்திருக்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்கள். அதே போல மாநிலத்தில் பார்த்தோம்னா இங்கே கடந்த 2 முறையும் ஆம் ஆத்மிக்கு மட்டுமே முழு பெரும்பான்மையை டெல்லி மக்கள் கொடுத்திருக்காங்க. இப்படி 2 விதமான மனநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த முறை யாரை தேர்ந்தெடுக்க போகிறார்கள், அவங்க மனதில் யார் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக நியூஸ் தமிழ் தற்போது டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அதிக வசிக்கக்கூடிய ஒரு ஜல்விகார் என்ற பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். இங்க நான் இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா தண்டவாளம் இருக்கக்கூடிய, இது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கிடையாது, தமிழர்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி. இங்க தண்டவாளத்தில் 2 பக்கங்களிலுமே தமிழர்கள் 5000க்கு மேற்பட்ட தமிழர்கள் வசிக்கிறார்கள். அவர்களுடைய குறைகள் என்ன, அவர்கள் என்ன கோரிக்கை இங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு வைக்கிறார்கள், புதிய அரசாங்கத்திற்கு அவங்க வைக்கக்கூடிய அந்த கோரிக்கை என்ன அப்படின்ற பல்வேறு விஷயங்களை நம்ம பதிவு செய்வதற்காக வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கும் இங்கே என்ன டிஃப்ரெண்ட் பார்க்குறீங்க? இங்கே பாருங்கள், தண்டவாளத்து பக்கத்துலேயே நீங்கள் இங்கே குடியிருப்பு இருக்கீங்க. இதை பார்க்க எப்படி இருக்குது? இங்கே வசதியாக இருக்கா உங்களுக்கு? எங்களுக்கு வசதியாக தான் இருக்குது. நாங்கள் சின்ன வயசுலேருந்து இங்கே இருந்துட்டோம்ல, அதனால் எங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஊருக்கு போனால் எங்களுக்கு வேலை இல்லை, இங்கே வேலைலாம் ஜாப் எல்லாருக்கும் கிடைக்குது. அதனால் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிக்கல. பசங்க இங்கே படிக்குதுங்க, என் பசங்கள்லாம் இங்கே சின்ன வயசுலேருந்து இங்கே படிக்குதுங்க. அதனால் நாங்கள் இங்கே தான் இருக்கோம். எங்களுக்கு அவ்வளோ இது இல்லை, தெரிஞ்சிக்கல. வசதியாக தான் இருக்குது. எலெக்ஷன் டைமில் யாரும் வரவும் மாட்டாங்க, எங்களுக்கு யாரும் எதுவும் செய்யவும் மாட்டாங்க. இப்போ இந்த தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட கோரிக்கைகள்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் எங்களுக்கு நிவர்த்தி செய்யணும்னு, அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய தேர்தலை போட்டி இருக்கவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கோரிக்கைனா என்ன? எங்கள் கோரிக்கை என்னென்னா, எங்களுக்கு தண்ணி வசதி இல்லை, அது நாங்களே தான் செலவு பண்ணி எடுத்துகிட்டு வரோம். அப்புறம் எங்களுக்கு இது நாளிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் எங்களுக்கு வசதி இல்லை. அதுவும் நாங்கள் போயிட்டு நாங்கள் சொல்லுவோம். ரோடு வசதி, ட்ரெயின் இல்லை, இது நம்ம இந்த அந்த வசதியும் இல்லை. அதையும் நாங்கள் போயிட்டு சொல்லுவோம், அதையும் கேட்க மாட்டாங்க. மழை வந்ததுன்னா ஃபுல்லாக வீடு பூரா தண்ணி தான் ரொம்பும். நாங்கள் போயிட்டு சொல்லுவோம் தான், ஆனால் எங்களை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. எவ்வளோ வருஷமா இங்கே இருக்கீங்க? இங்கே 40 வருஷமாக இருக்கும். 40 வருஷமா இருக்கீங்க. ஆமாம். இங்கே என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது நீங்கள் பார்க்குறீங்க? இங்கே எங்களுக்கு தண்ணிக்கு பிரச்சனை. எங்களுக்கு ஆம் ஆத்மி தான் பாத்ரூம்லாம் கட்டி கொடுத்தது. எங்களுக்கு இத்தனை வருஷமா. இந்த தேர்தலில் யார் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கெஜ்ரிவால். ஆமாம், கெஜ்ரிவால் வரணும்னு நினைக்கிறேன். அவர் தான் ஏழை மக்களுக்கு நல்லது சேர்ந்துருக்காரு. இந்த தேர்தலில் இப்போ கேம்பெயின்லாம் பார்க்குறீங்க, செய்திகள்லாம் பார்க்குறீங்களே, யார் வந்தால் நல்லா இருக்கும் இந்தியா டெல்லிக்கு? இங்கே யாரை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க? இந்த கேம்பில் எங்களை பொறுத்தளவுக்கு சொல்கிறது, லேடிஸுக்கு பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்காங்க. அதை விட்டால் பிஜிலி ஃப்ரீ, எங்களுக்கு ஃப்ரீ. எங்களுக்கு 200 யூனிட் வரைக்கும் எங்களுக்கு ஃப்ரீ. அதை விட்டால் முக்கியம் என்னாச்சுன்னா, மகளிருக்கு இப்போ அடுத்தது 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்குறன்றாரு. ஆம் ஆத்மி தான் வரணும்னு நினைக்கிறீங்க? ஆமாம், மக்களோட கருத்து கணிப்பு அதான். ஸோ டெல்லியில் அப்போ ஆம் ஆத்மிக்கு தான் ஓட்டு போடுவீங்க? ஆமாம். இப்போ இங்கே என்னென்ன பிரச்சனைகள் மக்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க? இங்கே என்ன செஞ்சுக்கிறாங்க? தண்ணி போகல, குடி தண்ணி இல்லை, பிரச்சனை. ஒரு காலேஜ் ஒன்று அங்கே கட்டினாங்க, அது திறக்காமல் அப்படியே போட்டு வச்சுக்கிறாங்க போட்டி மேலே. இதெல்லாம் திறந்து விட்டால் பசங்க ரொம்ப தூரமாக போகுது படிக்கிறதுக்கு, கிட்ட படித்தா நல்லா சௌகரியமாக இருக்கும். அதனால தான் எங்களுக்கு. இப்போ எலெக்ஷன் நடக்குதுல்ல, நிறைய பேர் கேம்பெயின் பண்ணுறாங்க, செய்திகள்லாம் பார்க்குறீங்க. யார் வந்தால் கரெக்டாக இருக்கும், அதுவும் எங்கள் பகுதிக்கு இவங்க நல்லா செய்வாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, அது யார் நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்க? என்ன நம்பிக்கை? கைசின்னு வந்தால் காங்கிரஸ் வந்தால் நம்பிக்கை. என்ன பிரச்சனைகள்லாம் மக்கள் சொல்கிறாங்க? இங்கே பிரச்சனை அப்போலேருந்து நாங்கள் 5 வருஷம் பிரச்சனை பார்த்து தான் இருக்கோம். ஃபஸ்ட்டு பாத்ரூம் பிரச்சனை இருந்துச்சு, அப்புறம் தண்ணி இருந்துச்சு, அப்புறம் பிஜிலி பில்லு, அதுக்கப்புறம் பசங்க ஸ்கூலு, அப்புறம் பஸ்ஸு கிஸ்ஸு எதுவும் அந்த இது ஒன்றும் வசதி ஒன்றும் இல்லை. அதான் அது இப்போலாம் பேசி தான் பண்ணிருக்காங்க எல்லாம். இப்போ இங்கே எலெக்ஷன் நடக்க போதில்ல, யார் வந்தால் இதெல்லாம் சரி பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கீங்க? எங்கள் ஏரியாவுக்கு கேஜ்ரிவால் தான், அவங்க வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எங்களுக்கு. ஆமாம், அவங்க தான் சூழ்நிலை கொஞ்சம் இது பண்ணிருக்காங்க. பாத்ரூம் கட்டி கொடுத்தாங்க, அப்புறம் தண்ணி வசதி, ரோடு வசதி அவங்க தான் பார்த்தாங்க. எங்களை பொறுத்தளவுக்கு வெளியே எப்படியோ அவங்க பார்த்தாங்க. இப்போ இங்கே இவங்க வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் மாற்றம் வேணும், இல்லை மாற்றம் வேணாம், இருக்கிறவங்களே நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு ஏதாவது ஒப்பீனியன் இருக்கா? கெஜ்ரிவால் வந்தால் நல்லா இருக்கணும். கெஜ்ரிவால் வரணும்னு நினைக்கிறீங்க? அவர் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க ஏதாவது செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், கண்டிப்பாக. உங்களோட ஒப்பீனியன்? ஆமாம் தான்.
இங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் மக்கள் சந்திக்கிறாங்க? நீங்களும் இருக்கீங்களே, இந்த பிரச்சனை ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? தண்ணி பிரச்சனை, தண்ணி வர மாட்டுது. அது கெஜ்ரிவால் நினச்சி பார்ப்பாரு, அவரையும் விட மாட்டாங்க. தண்ணி பிரச்சனை தான் மெயின் பிரச்சனை இருக்குதுங்க, வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. எலெக்ஷன் நடக்குதுல்ல, 2 வருஷமா கடந்த 2 முறையும் வந்து பிஜேபி வந்திருக்காங்க. இந்த முறையும் பிஜேபி வரும்னு நினைக்கிறீங்களா இல்ல மாறும்னு நினைக்கிறீங்களா? மாறும், மாறும். ஆமாம், நல்லா இருக்கும். ஆமாம், கெஜ்ரிவால் வருவார். கெஜ்ரிவால் தான். நீங்க இங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு? நீங்க என்ன தனியா ஃபேஸ் பண்றீங்க? எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. எங்கள் வீட்டுக்காரங்க இல்லை, எனக்கு ரேஷன் கிடைக்கல. அதே மாதிரி இது தண்ணி, குடி தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு அர்ஜென்ட் ஆபத்து நாங்கள் எங்களுக்கு வருமானம் இல்லை அவ்வளோவா. இங்கேருந்து போயிட்டு ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு போனால் அந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு போன்றாங்க. நாங்கள் படிக்க தெரியாது, கூட எடுத்து போகிறாங்க. 1000 2000 3000 ஆகுன்றாங்க. செலவு பண்ணிவிட்டு அப்புறம் கிடைக்கல, நீ ஆன்லைனில் பண்ணுன்றாங்க. படிக்க தெரியாது, எந்த ஃபோன் வாங்கி ஆன்லைனில் பண்ண முடியும்? அதெல்லாம் பண்ணாத. இப்போ கெஜ்ரிவால் எப்போ ஜெயிச்சாரோ அதுலேருந்து இன்னும் எனக்கு பென்ஷனும் இல்லை, விதவா பென்ஷன் எங்கள் வீட்டுக்காரர் செத்தது. எம்பி எலெக்ஷன் இருக்குல்ல, இவங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு? யார் ஏழை மக்களுக்கு உதவி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எங்களுக்கு ஓட்டு கொடுக்குறதா இருக்கிறோம். சொக்கியில் இருக்கிறோங்க எல்லாமே. இந்த ஜல்விகார் அப்படின்னு இருக்கக்கூடிய மദ്രാசி கேம்பில் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்களோட மனநிலை என்ன, அவங்க இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பிரதானமாக என்ன சொல்கிறாங்க, அவங்க எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்னு பல்வேறு விஷயங்களை நம்ம இங்கே பதிவு செஞ்சோம். இன்னும் பல்வேறு இடங்களில் டெல்லியில் இதே மாதிரி மக்கள், அதாவது இங்கே 1.5 கோடி மக்கள் டெல்லியில் இருக்காங்க. அதில் 10 லட்சத்துக்கும் மேலே தமிழர்கள் இருக்காங்க. எனவே அவர்கள் இங்கே தேர்தலை எப்படி பார்க்குறாங்க, அவங்க யாரை வேணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற பல்வேறு விஷயங்களை நம்ம பதிவு செய்கிறோம். அதில் ஒரு துளியாக தான் இப்போ நம்ம பதிவு செஞ்சிருக்கோம். இன்னும் பல்வேறு இடங்களை பயணித்து அவங்களுடைய மனநிலை என்ன, அவங்க என்ன கோரிக்கைகளை இங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கும் புதிய அரசாங்கத்துக்கும் வைக்கிறாங்க என்பதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் சுகுமாருடன் வசந்தி.